ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி ப்ளாக். இன்றைக்கி மூணார் கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல மழை இருந்துச்சு காலையில். நாங்கள் இன்றைக்கி பழனி பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில் பேர் என்னென்னா கணக்கம்பட்டி சித்தர் கோயில். அந்த கோயிலுக்கு நாங்களே இப்போ ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு கோயில். எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பெரியவர ஃபேக்ட்ரி எல்லாமே நிப்பாட்டி எடுக்க முடியலை, தம்பி வச்சுருந்தனால. அதனால் வண்டியில் போகும்போதே தான் வீடியோ எடுத்தேன். அது பக்கத்துலேயே கன்னிமலை ஃபேக்ட்ரி இருக்குது, கன்னிமலை எஸ்டேட்டு. இதுதான் கன்னிமலை ஃபேக்ட்ரி. 2 பெரியவார்லேயும் ஃபேக்ட்ரி இருக்குது, கன்னிமலையும் ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த விறகு லேபர்ஸுக்கு வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு டைம் விறகு கொடுப்பாங்க. அதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயும் இருக்குது பாலம் எல்லாமே. அடுத்து அங்கிட்டு நைமக்காடு சைடெல்லாம் நல்ல வெயில். இங்கிட்டு இந்த பெரியவர கன்னிமலை இங்கே மட்டும்தான் லைட்டாக மழையாக இருந்துச்சு. அங்கிட்டலாம் நல்ல வெயில், சூப்பராக இருந்துச்சு எல்லா இடமுமே. கொஞ்ச நேரம் கழித்து சொட்டர்லாம் கழட்டிட்டோம், அவ்வளோ இதுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு அங்கிட்டெல்லாம். ஆனால் இங்கிட்டு நல்ல மழை. நாங்கள் கிளம்பும்போதெல்லாம் நல்ல மழை, நனைஞ்சிட்டே தான் போனோம். அப்புறம் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, லேபர்ஸ் எல்லாம் இந்த டீ பிளான்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் எடுத்தோம். 12 மணிக்கு லன்ச் பிரேக் விடுவாங்க அவங்களுக்கு. அப்போ எல்லோரும் இறங்கி வருவாங்க. அதனால தான் இறங்கி நிற்கிறாங்க. வேலை பார்க்குற மணி எடுக்க முடியல. அடுத்த பிளேஸ் வாகுவார எஸ்டேட். அங்கே ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது அங்கேயும். இது வாகுவார ஃபேக்ட்ரியில் உள்ள கோயில், நல்ல பெரிய கோயில். இந்த வேலை லேபர்ஸ்லாம் நிற்காங்க பார்த்தீங்களா. இங்கேயும் நல்லா ரிசோர்ட்டு எல்லாமே இருக்குது. பேர் லெக்கம் வாட்டர் ஃபால்ஸு. அடுத்த பிளேஸ் மறையூரில் சந்தனமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே எங்கள் அம்மா மறையூர் வந்தாலே அந்த கோயிலுக்கு போக மாட்டோம். இப்போது அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இதான் அந்த கோயில், நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்பவும் போனாலும் பூவு மாலை ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி பூ வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆறெல்லாம் இருக்குது கோயில் பக்கத்துலேயே. சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்த்திங்களா ஆறு எல்லாமே இருக்குது. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அம்மாவுக்கு இந்த சாமினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வரவே மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்பா சொன்னாங்க, லேட் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ் மறையூரும் மூணார் மாதிரி சிட்டி மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே இருக்கும் அங்கேயும். ஹைப்பர் மார்க்கெட்டு. மறையூரில் நிறைய சந்தன மரம்லாம் இருக்குது. அப்புறம் பழங்குடி மக்கள்கள் எல்லாம் அங்கே தான் வாழ்கிறாங்க. மறையூர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். மறையூரில் நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அப்புறம் நாங்கள் போய் ஃப்ரூட்ஸு லாட்ரி கேட்டாங்க அம்மா. எப்போவுமே மறையூர் ஒரு லாட்ரி எடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் ஜூஸ் கேட்டாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது பாருங்கள். ஜாக் ஃப்ரூட்டு எல்லாமே இருக்குது. அதில் நாங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கினோன்னா ஆப்பிள், ரம்பூட்டான், மேங்கோ இதெல்லாமே நாங்கள் வாங்கினோம். இது 3 தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால 3ம் வாங்கினோம். வாங்கிட்டு ஜாக் ஃப்ரூட் வேணுமான்னு அப்பா கேட்டார். வேண்டான்ருச்சு அம்மா. அதனால் ஜாக் ஃப்ரூட் வாங்கலை. வெளியே போனாலே பிங்கு எங்கள் கூடலாம் சேரவே மாட்டார். அவங்க தாத்தா அவங்க ஆச்சி கூட மட்டும்தான் சேருவார். அங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காருன்னு. அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மறையூருக்கு அடுத்து சின்னாறு. அங்கே நிறைய அனிமல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். நல்ல காடு. நெட்வொர்க் கூட அங்கே கிடைக்காது, அவ்வளோ பெரிய காடு அது. நைட் நேரம்லாம் அனிமல்ஸ் எல்லாம் ரோட்டில் கூட நிற்கும். எலிஃபேண்ட்டு, டைகரு அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கும். காட்டு மாடெல்லாம் ரோட்லேயே நின்றுட்டுருக்கும் எப்போவுமே. இதுதான் சின்னார் காடு. இந்த பாருங்களேன்.
அடுத்து வந்து நம்ம சொன்ன கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்க நெனச்சோம் அந்த கோயில்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்க்கு மட்டுமே நெறைய இடம் இருக்கு. எவ்வளோ இடம் இருக்கு தெரியுமா? பார்க்கிங்க்கு மட்டுமே ஒரு 1000 கார் நிப்பாட்டலாம். அவ்வளோ பெரிய இடம் அங்க இருக்கு. நாங்களே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆனா போகும்போது நெறைய கூட்டம் இருக்கும் நெறையா கோயில்ல அப்படிதான் நெனச்சுட்டு வந்தோம். ஆனா சூப்பரா இருந்துச்சு. கூட்டம் இருந்துச்சு. ஆனா நல்ல பெரிய பிளேஸு. அதனால அவ்வளவா தெரியல. நல்லா சூப்பரா இருந்துச்சு கோயிலும் உள்ள போய் பார்க்கும்போது. எல்லாமே இருக்கு. பார்க் பண்ற பிரைஸு எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. வெளிய ஃபுல்லா கடை வச்சிருக்காங்க. அந்த பூஜை சாமான் ஏதாச்சும் வாங்கிட்டு போகுறது, அரிசி அந்த மாரி ஏதாச்சும் டொனேட் பண்றது, அந்த மாரி எல்லாமே வச்சிருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கனால கோயிலுக்கு என்னலாம் வாங்கணும்னு தெரியல. அதனால ஒரு பூக்கடையில போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, "ஒரு பூ வாங்கிக்கோங்க. அப்புறம் பூஜை ஜாமான்னு ஒரு அந்த பக்கத்து கடையில கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க." அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் அத வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டோம். கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது. அதனால வெளிய வர தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆனா கோயிலுக்குள்ள சூப்பரா இருக்கு. நீங்களும் ஒரு டைம் இந்த பழனி சைடு வந்தீங்கன்னா, இங்க போகாம போகாதீங்க. சூப்பரா இருக்கு. எல்லா பிளேஸுமே சூப்பரா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மாடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. மாட்டுக்கும் இந்த முருங்கைக்கீரை, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, "வரும்போது நம்ம வாங்கி குடுப்போம். இப்போ கோயிலுக்கு போலான்ட்டு." கோயிலுக்கு போயிட்டோம் நாங்க. இதான் கோயில்ல உள்ள என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸே எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அன்னதானம் போடுற இடம். அது வந்து காலைல 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை கொடுப்பாங்களாம். என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா, சோறும் சாம்பாரும் கொடுத்தாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து நான் சொன்னேன்ல மாடுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுன்னு, எல்லோரும் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்களும் போய் கொடுத்தோம். ஆனால் பயமாக இருக்குது. வாய ஆன்னு கடிச்சு கையை கடிச்சிடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் விஜய் கொடுத்துட்ருந்தான். விங்கோ பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்காருன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். வாழைப்பழத்த வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி மாடுக்கு கொடுத்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, நெறையா பேரு அந்த ஹால்ல பாயெல்லாம் விரிச்சு படுத்து தூங்குறாங்க. நெறைய இடம் இருக்குது. இடம் இல்லாம இல்ல. நெறைய இடம் இருக்கு இந்த கோயில்ல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் முடிக்காதவங்களுக்கெல்லாம் கயிறு கட்டலான்னு சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள்னா ஒரு 2 வருஷம் ஆச்சு. சரி அந்த பிள்ளைக்கு கட்டலான்னு சொல்லி ஒரு துண்டும், லெமனும் வாங்கிட்டு போனோமா. வாங்கிட்டு போய் கெட்டினோம். ஆச்சி வந்து அவங்க மருமகளோட தம்பிக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஆச்சி ஒரு மஞ்ச கயிறு வாங்கி கட்டினாங்க. எல்லாம் கட்டிட்டு அப்படியே வெளியே சமோசா இதெல்லாம் வித்துட்ருந்தாங்க. அதையும் அப்பா வாங்கினாரு. வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கனே பக்கத்துலேயே தான் பழனி இருக்கிறனால பழனிக்கும் அப்படியே போனோம். இது வந்து பழனியோட என்ட்ரன்ஸு. கார்லேயே சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம். ஆனால் காரில் வந்து சுற்றி பார்க்குறது அலோடு இல்லையாம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அது கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அங்கேயே ஒரு வண்டி விட்டுருக்காங்க ஃப்ரீ வண்டின்னு. அதில் தான் ஏறி போகணுமா, அங்கே ரோப்பைக்கு போகணுமா, அங்கே போயிட்டு இங்கே அதே வண்டியில் இங்கிட்டு வந்துக்கிறலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே வெயிலுக்குள்ளே தம்பியை வச்சுட்டு ஸ்டெப்பில் ஏறி போக முடியாது பழனிக்கு. அதனால மேலே ஏறி போகலை. வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருப்பி இந்த இந்த வண்டியிலே வந்துடலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு திருப்பி இந்த வண்டியிலே நாங்கள் வந்துட்டோம். இதான் அந்த வண்டி. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு போகிறதுக்கு. இதுதான் பழனி என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தாலே கோயில் அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா? அதான் கோயில் பழனி. அங்கே நாங்கள் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு டைம் மாலை போட்டு போவோம். மார்ச் டைமு. மார்ச் இல்லாட்டி பிப்ரவரியில். அதனால நாங்கள் வந்து இப்போ போகலை மேலே ஏறி. நல்ல வெயில்.
காற்றும் அதுக்கு மேலே இருந்துச்சு. நல்ல காற்றும் இருந்துச்சு, நல்ல வெயிலும் இருந்துச்சு. அப்படியே சாமியெல்லாம் வெளிக்கிலேருந்தே பார்த்துட்டு, அப்புறம் திருப்பி அதே இங்கே கார்கிட்டயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வெளியே ஒரு பாட்டி கொய்யாக்காய் வித்துட்ருந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட கொய்யாக்காய்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது வர வழியில சந்தை போட்டிருந்தாங்க. அப்ப ஆச்சி சொல்லுச்சு, டவுனில் எல்லாமே உள்ளியெல்லாம் அழுகி போய் தான் கிடைக்கிது. மழைனால உள்ளியெல்லாம் அழுகிருது. அதனால இங்கே இருந்தே வாங்கிட்டு போகலான்னு போனோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லா காய்கறியுமே இருக்குது. ஒரு காய்கறி கூட இல்லாமல் இல்லை. எல்லா காய்கறி, மசால் ஜாமான், வெள்ளைப்பூடு, கருவாடு எல்லாமே இருக்குது. பாருங்க உங்களுக்கே தெரியும். சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. எல்லாமே ஒரு கூர்லன்னா ஒரு கிண்ணம் மாரி வச்சு அதில போட்டு வச்சுருக்காங்க. அது ரூ. 20. மத்ததெல்லாம் 30, 40 அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து என்னெல்லாம் வாங்குனோம்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன உள்ளி, ஒரு தக்காளி, அப்புறம் முருங்கைக்காய், கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு இது எல்லாமே வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கினோம். ஜாக் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க, அதுவும் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர்லாம் பொரிச்சு வச்சுருந்தாங்க, அது வாங்கினோம். இதெல்லாம் வாங்கினோம். எல்லாமே இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியாம். அவங்களே ஓனாக தோட்டத்தில் வச்சுருப்பாங்கள்ல, அதைத்தான் கொண்டு வந்து இங்கே விற்பாங்களாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த சந்தை வந்து மத்தியானம் 1 மணிலேருந்து நைட்டு 9 மணி 10 மணி வரை கூட இருக்குமா. நாங்கள் தான் சிலவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு கைப்போனியே அப்படின்னாங்க. அப்போ தான் சிலவங்க போட்டிருக்குறாங்க. நாங்கள் அப்போ தான் போனோம். ஒரு 2, 3 மணி போல் தானே போனோம். அப்போ தான் சிலவங்க வந்து கைப்போனி அப்படின்னு சொன்னாங்க. ஊர் நாட்டில் உள்ளவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சந்தையில் தான் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த காய்கறி வாங்கிட்டு போனாலே ஒரு வாரத்துக்கு நல்லா இது பண்ணலாம். ஏன்னா கூறுனாலே ஒரு கிண்ணம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ரேட்டும் அவ்வளோ ரேட் இல்லை. எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இது கடுகு, அந்த மாதிரி வெந்தயம், அந்த பாக்கெட்லாம் எவ்வளோன்னா, எல்லா பாக்கெட்டுமே 10 ரூபா. பருப்பெல்லாம் ரூ. 20. கொஞ்சம் பெருசாக இருக்கிற பாக்கெட் ரூ. 20, சின்னதாக இருக்கிற பாக்கெட் ரூ. 10. எல்லாமே ரேட் கம்மி தான் இங்கே. நாங்கள் எல்லா காய்கறியும் ஒரு 1 கிலோ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வரும்போது நல்லா இருட்டாயிருச்சு. மறையூரில் வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு இறங்கி சாப்பிட்டோம். என்னெல்லாம் வாங்கினோன்னா, நான் ஃப்ரைட் ரைஸு, ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி, அப்பாவும் பிரியாணி, அம்மா வந்து பரோட்டா, ஆச்சி வந்து தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.